அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் உங்களை தேசிய போட்டியில் சந்திக்கின்றோம், இறுதி போட்டியில் சந்திக்கின்றோம். எனவே ஒரு மாபெரும் போட்டியாக இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. போட்டிக்கு முன்னதாக ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், அதிதிகள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கலாம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் கலாநிதி தீபிகா ஊடகம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் கூறி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் திரு கசாலி ஹுசைன் அவர்கள் வரவேற்கின்றோம். வணக்கம் உங்களுக்கும். அதே போல இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர்கள் எங்களுடைய நிலையத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அதிபர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அதே போல எங்களுடைய மாணவ மணிகள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி நாங்கள் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல் எப்போதும் போல் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிறப்பான நடுவர் குழாம் அவர்களையும் நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டியது எங்கள் கடமை. இன்றைய தினமும் நடுநிலையான தீர்ப்பை வழங்க இணைந்து கொள்கின்றார்கள் சட்டத்தரணி சஜீத் அகமது அவர்கள். வணக்கம். அதேபோல் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவின் புரலை பிராந்திய சட்ட அதிகாரி சட்டத்தரணி நூரு சஃப்னா நஜ்முல் ஹுசைன் அவர்கள். வணக்கம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி கபிலன் அவர்கள். வணக்கம். அதே போல் இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்க இணைந்திருக்கிறார் குவிஸ் மாஸ்டர் திரு மன்சூர் மௌலானா அவர்கள். வணக்கம். வணக்கம். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற இந்த நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் தேசிய மட்டத்திலான போட்டியில் இறுதி போட்டியில் உங்களை நாங்கள் இந்த மேடையில் சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் 2 பாடசாலையில் இருந்து மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டி. இறுதிப் போட்டிக்கு தற்பொழுது 2 அணிகள் தயாராக இருக்கின்றன. ஜனநாயகம் பேணப்படும் ஒரு தேசத்தின் நாகரிகத்தை சுட்டி நிற்கும் அளவுகோல் தான் அந்த நாடு பேணி பாதுகாக்கும் மனித உரிமைகள். மனித உரிமைகளை காத்து நிற்கும் ஒரு இளம் தலைமுறையினை நிறுவுவதற்கான நீண்ட பயணத்தின் ஒரு அங்கம் இந்த இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியை அலங்கரிக்க வந்திருக்கிறார்கள் தென் மாகாண மாத்தறை மாவட்ட மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணியினரும், கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலய அணியினர். இந்த போட்டிக்கு முதலாவது சுற்றை நோக்கி இந்த அரங்கு நகர்கிறது. முதலாவது சுற்று பல்லின வினாவிடை சுற்று. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் 15 நொடிகள் தலா வழங்கப்படும். சரியான விடையினை வழங்கும் இடத்து 5 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையான விடையினை வழங்கும் இடத்து அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அவர் சரியாக விடையினை வழங்கும் போது 3 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த அணியைச் சேர்ந்த 2 போட்டியாளர்களும் பிழையாக விடையளிக்கும் இடத்து அடுத்த அணிக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அடுத்த அணி சரியாக விடையளித்தால் 2 புள்ளிகள் வழங்கப்படும். அந்த வகையில் Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிப் போட்டி இது. போட்டியாளர் தயாரா? உங்களுக்கான முதலாவது வினா MIF நுஸ்லா தென் மாகாண மாத்தறை மாவட்ட மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை போட்டியாளர். உங்களுக்கான முதலாவது வினா இதோ. மனித உரிமைகளின் அளவுகோல் என வர்ணிக்கப்படும் மனித உரிமை ஆவணம் யாது? அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம், சிறுவர் உரிமைகள் சமவாயம், இயலாமையுடைய ஆட்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சர்வதேச சமவாயம், பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படும் எதிரிகளுக்கு
நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச சமவாயம். விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1 என்பது சரியான விடை. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் AGM மிஃப்ராஸ், சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய போட்டியாளர். உங்களுக்கான வினா இது. தற்போது சர்வதேச வழக்காற்று சட்டமாக கருதப்படும் மனித உரிமைகள் ஆவணம் யாது? பலவந்தமாக காணாமலாக்கப்படும் எதிராக சகல நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச சமவாயம், சிறுவர் உரிமைகள் சமவாயம், இயலாமையுடைய ஆட்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சர்வதேச சமவாயம், அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம். விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4 என்பது சரியானது. 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் பெற்றுக்கொள்ளும். முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் AR ஃபாத்திமா, மின்ஹாத் தேசிய பாடசாலை, திக்வல்லை. உங்களுக்கான வினா இதோ. சிறுவர் உரிமைகள் சமவாயத்தின் 2ஆம் விருப்பத்துக்குரிய பின்னேடு எந்த விடயத்துடன் தொடர்புடையது? சிறுவர் விற்பனை, சிறுவர் ஆயுத மோதலில் ஈடுபடுத்தலை தடுத்தல், சிறுவரின் கல்வி மேம்பாடு, சிறுவரை தொழிலில் அமர்த்துதல். விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை மின்ஹாத் தேசிய பாடசாலை பெற்றுக்கொள்கிறது. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் VM சஜாம் முகமது. உங்களுக்கான வினா இதோ. பெண்களுக்கு எதிரான சகல வடிவிலான பாரபட்சத்தை இல்லாதொழிப்பதற்கான சமவாயத்தின் விருப்பத்துக்குரிய பின்னேடு எதனுடன் தொடர்புடையது? பெண்கள் தொழில், தனிப்பட்ட முறைப்பாடு, வயோதிப பெண்கள், கிராமிய பெண்கள். விடையிலக்கம் 3. விடையிலக்கம் 3. விடையிலக்கம் 3. அஸ்வா, நேரம் இருக்கிறது. நேரம் முடிவடைகிறது. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 1. அஸ்வா, விடை இலக்கம் 1 என்பது பிழையான விடை. எதிரணிக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 2. விடை இலக்கம் 2 என்பது சரியான விடை. 2 புள்ளிகளை மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வலை அணி பெற்றுக்கொள்கிறது. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MSF சஃப்னா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வலை. உங்களுக்கான வினா இது. இலங்கையின் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளுக்கான மட்டுப்பாடு எவ்வுறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? உறுப்புரை 15, உறுப்புரை 14, உறுப்புரை 13, உறுப்புரை 12. விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1 சரியான விடையா? விடை இலக்கம் 1 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை மின்ஹாத் தேசிய பாடசாலை பெற்றுக்கொள்கிறது. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் BSM சியா அன்சத், சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய போட்டியாளர். உங்களுக்கான வினா இது. அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மட்டுப்படுத்த முடியாத உரிமை பின்வருவனவற்றுள் எது? சித்திரவதைகளுக்கு எதிரான உரிமை, பேச்சுரிமை, நடமாடும் உரிமை, ஒன்று கூடும் உரிமை. விடை இலக்கம் 1. பிழையாக இருந்தால் சித்திரவதையை கண்டால் விடை வந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? அஷோ, நேரம் முடிவடைகிறது. விடை இலக்கம் 1 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் பெற்றுக்கொள்கிறது. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MIF இஷ்ரா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வல்லை. உங்களுக்கான வினா இது. தடுப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை தொடர்பான கூற்றுக்களில் சரியானது. சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர் தன்னை சட்ட வைத்திய அதிகாரியிடம் காண்பிக்குமாறு கோரும் உரிமை உள்ளது. சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர் இவ்விடயம் தொடர்பாக யாரிடமும் தெரிவிக்காது விடல். இவ்விடயம் தொடர்பாக அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. இவ்விடயம் தொடர்பாக சித்திரவதைக்கு எதிரான சட்டத்தின் கீழாக
வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 1. சந்தேகத்தில் சொல்ற மாதிரி இருக்கு. அஸ்வா, நேரம் முடிவடைகிறது. விடை இலக்கம் 1 என்பது சரியான விடை. முதலாவது சுற்றின் இறுதி கேள்வி. இறுதி போட்டியாளர் MAM அஹ்ரஃப் அரஃபாத், சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய போட்டியாளர். உங்களுக்கான வினா இதோ. ஒரு நபரை கைது செய்து கைவிலங்கிட்டு பிரதான நகரம் வழியாக நடத்தி சென்றமை தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. இச்செயல் குறித்த நபரின் நடமாடும் உரிமையை மீறுவதாக உள்ளது. இச்செயல் குறித்த நபரின் பேச்சு உரிமையை மீறுவதாக உள்ளது. இச்செயல் குறித்த நபரின் மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தைக்கு எதிரான சுதந்திரத்தை மீறுவதாக உள்ளது. இச்செயல் குறித்த நபரின் தொழில் உரிமையை மீறுவதாயுள்ளது. விடை இலக்கம் 3. கடைசி கேள்வி, கோட்ட விரல்ல. விடை இலக்கம் 3. இல்லை என்றால் பொறுப்பேற்கிறீர்கள். நேரம் முடிவடைகிறது. விடை இலக்கம் 3 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் பெற்றுக்கொள்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிப் போட்டியின் முதலாவது சுற்று தற்பொழுது நிறைவுக்கு வருகிற தருணம். 2 அணிகளும் பெற்ற புள்ளிகளின் பெறுபேறினை நடுவர்களிடம் அறிய விளைக்கிறோம். திக்வல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலை பெற்றுக்கொண்டுள்ள மொத்த புள்ளிகள் 22. சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மாகாண வித்தியாலயம் பெற்றுக்கொண்டுள்ள மொத்த புள்ளிகள் 15. நன்றி நடுவர் அவர்களே. இத்தோடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் முதலாவது சுற்று நிறைவுக்கு வருகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிப் போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் தென் மாகாண மாத்தறை மாவட்ட மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணியினரும், கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினரும் விறுவிறுப்பாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இறுதிப் போட்டியின் 2வது சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. 2வது சுற்றின் முதலாவது போட்டியாளர் MIF நுஸ்லா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை. 2வது சுற்றில் ஒரு படம் திரையிடப்படும். அந்த படம் சுட்டுகிற விடயத்தை தெளிவாகவும் துல்லியமாகவும் சரியாகவும் நீங்கள் பதில் வழங்க வேண்டும். சரியான பதிலை நீங்கள் வழங்குகிற பொழுது 5 புள்ளிகள் பெறப்படும். பிழையான விடையினை வழங்கும் பொழுது எந்த விதமான புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. அந்த வகையில் 2வது சுற்றின் முதலாவது போட்டியாளர் MIF நுஸ்லா, உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டி, பொறுப்பாக விளையாட வேண்டும். பாதுகாப்பிற்கான உரிமை மீறப்பட்டுள்ளமை. நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். இந்த படம் எதை குறித்து காட்டுகிறதுன்னு சொன்னால், எதேச்ச அதிகாரமான கைதிலிருந்தான சுதந்திரத்தை தான் இது குறித்து காட்டுகிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை விலங்கு இங்கே கலட்டப்பட்ட மாதிரியான ஒரு படம் இங்கே காட்டப்பட்டது. இதிலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறது எதேச்ச அதிகாரமான கைதுகளிலிருந்து விடுபடுகிற சுதந்திரத்தை தான் இது குறித்து காட்டுகிறது. நன்றி நடுவர் அவர்களே. 2வது சுற்றின் அடுத்த போட்டியாளர் AGM மிஃப்ராஸ், சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக ஆனால் விரைவாக. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மறுக்கப்படுகின்றது. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். சரியான பதில். 2வது சுற்றின் அடுத்த போட்டியாளர் AR ஃபாத்திமா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. கருத்து தெரிவிக்கும் உரிமை. கருத்து தெரிவிக்கும் உரிமை. ஆயிஷா,
நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். இந்த படத்தில் காணப்படுவது அநேகமாக பல்வகை தன்மை என்று சொல்லக்கூடியது. வித்தியாசமான கலர்களில் வித்தியாசமான பெயர் வச்சிருக்கிறோம். பல்வகை தன்மை என்பது தான் அது விளக்கப்படுத்துகிறது. நன்றி நடுவர்களே. இப்படத்தில் வெளிப்படுத்தப்படும் மனித உரிமைகள் பல்வகைத்தன்மை தொடர்பானது பிழையான விடை. எந்த புள்ளிகளையும் மின்ஹாத் தேசிய பாடசாலை இந்த சுற்றில் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த சுற்றின் அடுத்த போட்டியாளர் VM சஜாம் முகமது. உங்களுக்கான வினா இதோ. குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கான அன்பு மறக்க நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்கள் சரிபார்க்கலாம். அதாவது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த டொட் போட்டிருக்கிறதன் மூலமாக நாங்கள் காண்பிக்க அந்த இடத்துல குடும்பத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அதாவது அங்கே என்ன ஒருவர் இல்லாமல் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த படம். அந்த பிரச்சனை பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தை தான் இந்த படம் சுட்டி காட்டுகிறது. நன்றி நடுவர்களே. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MSF சஃப்னா மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. தெளிவாகவும் துல்லியமாகவும் அவதானத்தோடு பதில் வழங்கலாம். சுகாதாரமான சூழலில் வாழ்வதற்கான உரிமை மீறப்பட்டுள்ளமை. சுகாதாரமான சூழலில் வாழ்வதற்கான உரிமை. நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். சரியான நேரான பதிலாக இல்லாட்டியும் அது சிறுவர்களுக்கான வீட்டு வசதியின்மை, அதே மாதிரி போதுமான வாழ்க்கை தரமை இன்மை தான் காணப்படுது. அந்த பதிலை சரியான பதிலாக ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு. நன்றி நடுவர்களே. 5 புள்ளிகளை மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி பெற்றுக்கொள்கிறது. இந்த சுற்றின் அடுத்த போட்டியாளர் BSM சியா அன்சத். உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் 2 அணியினருக்கும். சிறந்த ஆதனமின்மை பிரச்சனை மீறப்படும், சமத்துவமின்மை மீறப்படும். நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். சரியான பதில். நன்றி நடுவர்களே. 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் பெற்றுக்கொள்கிறது. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MIF இஷ்ரா மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான சபை UN. தெளிவாக சரியாக சொல்ல வேண்டும். ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான சபை. ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான சபை. நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். சரியான பதில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் காரியாலயம் என்பது. இந்த பதிலை நாங்கள் சரியான பதிலாக ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி நடுவர்களே. 5 புள்ளிகளை மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி பெற்றுக்கொள்கிறது. இரண்டாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் MAM அஹ்ரஃப் அரஃபாத். உங்களுக்கான வினா இதோ திரையிடப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை. நேரம் இருக்கு சரியா? ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானியர் காரியாலயத்துக்குரிய இலச்சனை தான் இது. மனித உரிமைகள் பேரவை என்றது அது வேறு, சரிதானே? அந்த அமைப்பு வேறு. நன்றி நடுவர்களே. எந்த விதமான புள்ளிகளும் வழங்கப்படவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிப் போட்டியில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாகாண மாத்தறை மாவட்ட மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணியினரும், கிழக்கு மாகாண அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினரும். இத்தோடு இரண்டாவது சுற்றின் பெறுபர்களை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். 2 பாடசாலைகளும் சமான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவது சுற்றில் 2 பாடசாலைகளும் 10 புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டாவது சுற்றில். நன்றி நடுவர்களே. இத்தோடு இரண்டாவது சுற்று முடிவுக்கு வருகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிப் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு தற்பொழுது அரங்கு நகர்கிறது. இந்த இறுதிச் சுற்று ஒலிப்பான் சுற்று என அழைக்கப்படும்.
உங்களுக்கான வினா கேட்கப்படும் பொழுது வினா வாசித்து முடியும் வரை யாரும் அழுத்தக்கூடாது என்பதை 2 அணியினருக்கும் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழுத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் போட்டிக்கு அந்த கேள்விக்கு பதில் வழங்க முடியாது. அடுத்த அணியினருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இதனை கருத்தில் கொண்டு 2 அணியினரும் மிகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் இந்த போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையோடு இறுதிச் சுற்றுக்கு இந்த அரங்கு நகர்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதிச் சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த இறுதிச் சுற்றில் சரியான விடை வழங்கப்படும் பொழுது 5 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையான விடையினை வழங்குகிற பொழுது இதுவரை நீங்கள் பெற்ற அனைத்து மொத்த புள்ளிகளிலும் இருந்து 2 புள்ளிகள் கழிக்கப்படும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அந்த வகையில் இறுதி சுற்றின் முதலாவது வினா இதோ. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் பிரகடனப்படுத்தப்பட்ட தினம் எது? 1948. அஸ்வா, பிழையாக இருந்தால் பூரணமான பதில் என்று நினைக்கிறீர்களா? 1948 டிசம்பர் 10. 1948 டிசம்பர் 10. பிழையாக இருந்தால் 2 புள்ளிகள் கழிக்கப்படும். அஸ்வா, நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சரி பார்க்கிறோம். சரியான பதில். சரியான பதில். 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயம் பெற்றுக்கொள்கிறது. இறுதிச் சுற்றின் 2வது வினா இதோ. காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்திற்கு அமைய பாரபட்சத்திற்கு உள்ளாகும் பிரிவினர் யார்? பெண்கள் என்பது சரியான விடையா என்பதை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். சரியான விடை. சரியான விடை. 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயம் பெற்றுக்கொள்கிறது. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா இதோ. சித்திரவதை மற்றும் வேறு கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது கீழ்த்தரமான நடத்துதல் அல்லது தண்டித்தல் என்பவற்றிற்கு எதிரான சமவாய சட்டம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1984. 1984. ஐஸ்வா, நேரம் இருக்கிறது. பிழையான விடை நீங்கள் வழங்கும் பட்சத்தில் 2 புள்ளிகள் கழிக்கப்படும். நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். பிழையான பதில். சரியான பதில் 1994. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமானவர்கள் என்பது தொடர்பில் இலங்கை அரசியலமைப்பின் எத்தனையாம் உறுப்புரை குறிப்பிடுகிறது? உறுப்புரை 12. உறுப்புரை 12. நேரம் இருக்கிறது. இறுதிப் போட்டி. அவதிப்பட்டு அஸ்வா, நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரி பார்க்கிறோம். பிழையான பதில். சரியான பதில் உறுப்புரை 12 பகுதி 1. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. வலுக்கட்டாயமாக காணாமல் போதல் சம்பந்தமாக சகலரையும் பாதுகாக்கும் சர்வதேச சமவாய சட்டம் இலங்கையில் சட்டமாக்கப்பட்ட ஆண்டு யார்? 2018. ஐஷோ, ஃபைனல் ரவுண்ட். நேரம் இருக்கிறது. நிதானமாக பொறுப்பாக விளையாட வேண்டும். ஐஷோ, நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். சரியான பதில். நன்றி நடுவர்களே. 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயம் பெற்றுக்கொள்கிறது. இறுதிச் சுற்றின் அடுத்த வினாவுக்கு செல்கிறோம். சிறுவரின் அதிஉயர் நலன் கோட்பாட்டினை உள்ளடக்கிய இலங்கையின் சமவாய சட்டம் யாது? யாரேனும் ஒருவர் பதிலளிக்கலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. 1988ஆம் ஆண்டு சிறுவர் உரிமை அதிகார சபை சட்டம். சிறுவர் உரிமை அதிகார சபை சட்டம். நேரம் முடிவடைகிறது. சரியா என்பதை நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். பிழையான பதில். சரியான பதில் குடியியல் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச கட்டுறுத்த சட்டம். நன்றி நடுவர்களே. 2 அணிகளும் எந்த புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் எப்பிரிவில் ஆணைக்குழுவின் பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது? 12. பிரிவு 12. ஐஸ்வா, பதட்டத்தில் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரத்தை முறையாக பயன்படுத்தலாம். நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். பிழையான பதில். சரியான பதில் 10ஆம் பிரிவில்.
நன்றி நடுவர்களே. 2 புள்ளிகள் கழிக்கப்படுகிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய அணியினருக்கு. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. எத்தனையாவது அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கு அமைய ஜனாதிபதிக்கு எதிராகவும் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம்? 19வது சீர்திருத்தத்துக்கு அமைவாக. 19வது சீர்திருத்தத்துக்கு அமைவாக. ஐஷோர்? ஓகே சார். ஷோர். புள்ளியாக இருந்தால் பொறுப்பேற்கிறீர்கள். ஏற்கனவே 2 புள்ளிகள் கழிக்கப்பட்டிருக்கிறது. ஐஷோர்? நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். சரியான பதில். நன்றி நடுவர்களே. 5 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் பெற்றுக்கொள்கிறது. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையில் நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பேரவையை தாபிப்பதற்கான சட்டம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. யாரேனும் ஒரு போட்டியாளர் பதில் வழங்கலாம். மிக முக்கியமான இறுதிச் சுற்று, இறுதிப் போட்டி. இறுதிப் போட்டியின் இறுதிச் சுற்று. நேரம் முடிவடைகிறது. எந்த அணியும் சரியான விடையினை வழங்கவில்லை, எந்த விடையையும் வழங்கவில்லை. நடுவர்களிடம் சரியான விடையினை எதிர்பார்க்கிறோம். சரியான விடை 2017ஆம் ஆண்டு. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. பெண்கள், சிறுவர்கள் மற்றும் இயலாமையுடையோரின் முன்னேற்றத்திற்காக சிறப்பேற்பாட்டினை செய்ய முடியும் என வலியுறுத்தும் அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் உள்ள உபபிரிவு யாது? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைய போகிறது. யாரேனும் ஒரு போட்டியாளர் பதிலை வழங்கலாம். நேரம் முடிவடைகிறது. சரியான விடையினை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். சரியான விடை உருப்புரை 12-4. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையில் இயலாமையுடையோருக்கான பேரவை இச்சட்டத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது? யாரேனும் ஒருவர் பதில் வழங்கலாம், அழுத்தலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இறுதிப் போட்டியின் இறுதிச் சுற்று. பொறுப்பாக விளையாட வேண்டும். நேரம் முடிவடைகிறது. எந்த அணியும் சரியான பதிலை வழங்கவில்லை. நடுவர்களிடம் விடையை எதிர்பார்க்கிறோம். 1996ஆம் ஆண்டின் 28ஆம் இலக்க சட்டத்திற்கு அமையத்தான் இந்த பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது. நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கை எத்தனை தடவைகள் பூகோள காலார்ந்த மீளாய்வுக்குட்பட்டுள்ளது? 2 தடவைகள். ஐஷோ, 2 தடவைகள். நேரம் இருக்கிறது. நிதானமாக பதில் சொல்லலாம். பிழையாக இருந்தால் பொறுப்பேற்க வேண்டும். இறுதிப் போட்டி, இறுதிச் சுற்று, இறுதி வினா. நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். பிழையான பதில். சரியான பதில் 3 தடவைகள். சரியான பதில் 3 தடவைகள். 2 புள்ளிகளை சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் இழக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது இறுதிச் சுற்றின் 2 அணிகளும் பெற்ற இறுதி பெறுபவர்களை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியின் இறுதி முடிவுகள் இப்போது என்னுடைய கையில் இருக்கின்றன. தென் மாகாண மாத்திரை திக்வல்லை மின்னா தேசிய பாடசாலை மாணவர்கள் முதலாம் சுற்றில் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 22. இரண்டாவது சுற்று படம் பார்த்ததுக்கு தெளிவான பதில் சொல்லணும். அந்த சுற்றில் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற புள்ளிகளின் எண்ணிக்கை 10 புள்ளிகள். மூன்றாவது சுற்று ஒலிப்பான் சுற்று. இந்த சுற்றுல உங்களுக்கு புள்ளிகள் இல்லை, 2 புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக உங்களுடைய அணி பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 30. வாழ்த்துக்கள். அடுத்து கிழக்கு மாகாணம் அம்பாறை சம்மாந்துறை முஸ்லிம் மகாவித்யாலய மாணவர்கள் முதலாவது சுற்றில் உங்களுக்கு 15 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது சுற்று படம் பார்த்து தெளிவாக சொல்ல வேண்டும் விளக்கத்தை. அதில் உங்களுக்கு 10 புள்ளிகள். 2 அணிகளுக்கும் சமமான புள்ளிகள். மூன்றாவது சுற்று ஒலிப்பான் சுற்று உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது. அதில் 8 புள்ளிகள் குறைக்கப்பட்டு உங்களுக்கு மூன்றாவது சுற்றில் கிடைக்கப்பட்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 12. யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கால்குலேட் பண்ணிட்டீங்களா? சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலய மாணவர்கள் 37 புள்ளிகளை பெற்று வெற்றியாளராகின்றார்கள். வாழ்த்துக்கள். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டி 2018ஆம் ஆண்டு எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை இந்த மாணவ சமுதாயத்திடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்கின்ற நோக்கில் நடத்தப்படுகின்றது. இம்முறை இந்த போட்டியில் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயத்தினர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று வெற்றியும் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
அதேபோல் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரம்பத்தில் இருந்து இப்போது இறுதி சுற்று வரை பயணித்திருக்கின்றீர்கள். பாய்ஸ் vs கேர்ள்ஸ் என்று இருந்தது இந்த போட்டி. பாய்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. கேர்ள்ஸ் கீப் அப் அண்ட் கோயிங். ஓகே, சரி. இப்போது போட்டியின் முடிவுகளையும் சொல்லியாயிற்று. இறுதி பரிசளிப்புடன் சந்திக்க ஒரு வருட காலம் முதல் மாணவர்களை இந்த போட்டிக்காக தயார்படுத்தி ஒவ்வொரு போட்டிக்கு பிறகும் இறுதி போட்டி வரை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் இறுதி போட்டியில் இறுதி மேடையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மனித உரிமைகளை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்களுக்கு இந்த உரிமைகளை பற்றி தெரியப்படுத்துவதற்காகவும் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய உரிமைகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட போட்டி தான் நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டி. எனவே இந்த போட்டியை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் தான் நடாத்தப்பட்டிருந்தது. அவர்கள் தான் தயார் செய்திருந்தார்கள். இந்த மேடையில் ஒரு சிறப்பான ஒரு அழகிய ஸ்பீச்சினை வழங்குவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் கலாநிதி தீபிகா உடகம அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். All of you, from our point of view, the Commission's point of view, you are all winners. You have done very well. You participated in a year-long competition and you have come very, very far. And we hope that the knowledge that you gathered through this competition will be put to good use. That our objective is to see that we create good citizens for Sri Lanka, so that Sri Lanka will be a very peaceful place. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களை வழங்கும் நேரம் இது. எனவே இந்த பரிசில்களையும் சான்றிதழ்களையும் வழங்குவதற்காக நான் மேடைக்கு அழைப்பது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் கலாநிதி திருமதி தீபிகா உடகம அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அத்துடன் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி கசாலி ஹுசைன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். 2 பாடசாலைகள் இறுதியாக இந்த மேடையில் போட்டியிட்டிருந்தார்கள். எனவே தென்மாகாணம் மாத்தறை திக்வெல்லையிலிருந்து வந்த மின்னா தேசிய பாடசாலை மாணவிகள் 2ஆம் இடத்தை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கான சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்குகிறார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி கசாலி ஹுசைன் அவர்கள். எனவே இந்த சான்றிதழையும் பரிசுகளையும் பெறுவதற்கு தென்மாகாணம் மாத்தறை திக்வெல்லை மின்னா தேசிய பாடசாலையின் மாணவி MIF நுஸ்லா அவர்களை அழைக்கிறோம். அடுத்து மாத்தறை திக்வெல்லை மின்னா தேசிய பாடசாலையின் போட்டியாளர் AR ஃபாத்திமா. அடுத்து மாத்தறை திக்வெல்லை மின்னா தேசிய பாடசாலையின் மாணவி MSF ஷஃப்னா. அடுத்து மின்னா தேசிய பாடசாலையின் மாணவி MIF இஷ்ரா. அடுத்த வெற்றியாளர்களுக்கான பரிசு அதனை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் கலாநிதி தீபிகா உடகம அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசிலை பெற்றுக் கொள்கின்றார்கள் கிழக்கு மாகாணம் அம்பாறை சமாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவர்கள். முதலாவதாக அழைக்கின்றோம் AGM மிஃப்ராஸ். அடுத்த போட்டியாளர் சமாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவர் VM சஜாம் முகமது. கிழக்கு மாகாணம் அம்பாறை சமாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவர் BSM சியா அன்சர். சமாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவர் AMM அஹ்ரப் அரஃபாத். இந்த வினாவிடை போட்டியில் ஆரம்பம் முதல் இறுதி வரையும் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான தெளிவான பதில்களை வழங்கி அந்த நேர அளவுக்குள் அவர்களுக்கான பதில்களை தெளிவாக வழங்கி இந்த போட்டிக்குள் சிறந்த போட்டியாளராக இருந்தவர். மற்றைய அணிகளுடன் ஒப்பிடும் போதும் தன்னுடைய அணி போட்டியாளர்களுடன் ஒப்பிடும் போதும் சரியாக விதிமுறைகளை ஒழுங்காக பின்பற்றி இருந்த ஒரு போட்டியாளர் அப்படி என்று சொல்லலாம். நடுவர் குழாமின் சிறந்த பரிந்துரைக்காகவும் அந்த பரிசு செல்கின்றது. யார் அந்த போட்டியாளர் பார்க்கலாம். சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாணவர் AGM மிஃப்ராஸ். உங்களுக்கு தான் அந்த பரிசு.
பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் முதலில் அழைப்பது இந்த போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்ற மாணவர்கள் தென் மாகாண மாத்தறை திக்வல்லை மின்னா தேசிய பாடசாலையின் மாணவிகள் உங்களை அழைக்கின்றோம். இந்த கேடயங்கள் உங்களுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் கலாநிதி தீபிகா உடுகம மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி கசாலி ஹுசைன் இவர்கள் இருவரது கையினாலும் வழங்கப்படுகின்றது. வாருங்கள். கேர்ள்ஸ் வென்று விட்டார்கள். அதையும் தாண்டி பாய்ஸ் இன்னும் ஒரு படி மேலே சென்று 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். வெற்றியாளர்கள் அவர்கள்தான் கிழக்கு மாகாணம் அம்பாறை சம்மாந்துறை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் மாணவர்கள். உங்களுக்கு தான் இந்த வெற்றி கேடயம். வாருங்கள். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் உங்களுக்கான பரிசுகள் அனைத்தும் வழங்கியாயிற்று. இணைந்து கொண்ட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தவிசாளர் கலாநிதி தீபிகா உலகம் அவர்களுக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி கசாலி ஹுசைன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அதேபோல் நான் நன்றி சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான நபர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய நடுவர் குழாம் இந்த இறுதிப் போட்டியிலும் சிறப்பான நடுநிலையான தீர்வை வழங்கியிருந்தார்கள். சட்டத்தரணி சஜித் அகமது அவர்கள் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவின் பொராலை பிராந்தியத்தின் சட்ட அதிகாரி, சட்டத்தரணி நூரு சஃப்னா நஜ்முல் ஹுசைன் அவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி கபிலன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதேபோல் எங்களுடைய குவிஸ் மாஸ்டர் மர்சூம் மௌலானா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய போட்டியின் இறுதி மேடை வெற்றியாளர்களுடன் அனைத்து காரியங்களையும் முடித்திருக்கின்றோம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டி இத்துடன் முடிவடைகின்றது. இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சந்திக்கலாம் மீண்டும் ஒரு முறை. நன்றி, வணக்கம்.